compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்தியன் டீம் இப்போ இருக்கிற 15ல இருந்து 11 எடுக்கணும்னா இந்த 11 தான் ஆட முடியும். அபிஷேக் சர்மாவை ஃபார்ம் கொண்டு வந்து விட்டார். அவர் அபிஷேக் சர்மாவோட கான்ஃபிடன்ஸ் லெவல் சஞ்சுவோட பேட்டிங்னால தன்னுடைய ஃபார்மை பற்றி ஜாஸ்தி கவலைப்பட்டாரோ இல்லையா தெரியல. அபிஷேக் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணாரு. அது டீமுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய அடித்தளம் போடுற மாதிரி இருந்தது. கம்பீர் வந்து சஞ்சு சப்போர்ட் பண்றவர் தான். அதனால தான் அவங்களுக்கு வரிசையாக ஒரு 3-4 மேட்ச்லாம் சான்ஸ் கொடுத்தாங்க. ஹர்ஷ்தீப், பும்ரா அண்ட் வருண் இந்த மூணு பேர்ல இந்த 12 ஓவரில் 2 bowlers பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணி ஆகும். அப்படி பண்ணினா இந்தியாவுக்கு சேஃப். அதன் சினிமனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட ரமேஷ் சார் அணிஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் முரளி. நேற்று இந்தியா விசஸ் ஜிம்பாப்வே மேட்ச் எப்படி இருந்தது சார்? 256 அப்படின்ற ஒரு ஸ்கோரோட நம்ம நேற்று ஓப்பன் பண்ணியிருந்தோம். எப்படி இருந்தது நேற்று மேட்ச்? பிரமாதமான மேட்ச். அதாவது இந்தியாவோட இதுக்கு முன்னாடி நடந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்சில் நம்மளுக்கு இருந்த வருத்தத்தை எல்லாத்தையும் அதுக்கெல்லாம் மருந்து போட்டது மட்டும் இல்லாமல் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ், இந்தியன் பர்ஃபார்மன்ஸு. ஓகே, சூப்பர் மேட்ச்சு, ஃபென்டாஸ்டிக் மேட்ச்சு. டிக்கெட் வாங்கிட்டு கிரவுண்டுக்கு போனவங்களுக்குலாம் சும்மா கொலை குத்து தான் நேற்று. பிளேயிங் 11 பற்றி நம்ம முன்னாடியே பேசணும் தான் சார். 2 பேர் உள்ள வரணும், 2 பேர் பெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீம் பர்ஃபெக்டாக அப்படியே அமைஞ்சது. ஓகே, எப்படி பார்க்குறீங்க நேற்று விளையாண்ட அந்த பிளேயிங் 11? ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் நம்ம ஆக்சுவலாக இந்தியன் டீம் இப்போ இருக்கிற 15ல இருந்து 11 எடுக்கணும்னா இந்த 11 தான் ஆட முடியும். ஓகே, இப்போதைக்கு இந்த கண்டிஷனுக்கு, இப்போ இருக்கிற நம்ம இந்தியன் கண்டிஷனுக்கு இந்த 11 தான் ஆட முடியும். ஏன்னா ஒரு அடிஷ்னல் ஃபாஸ்ட் பவுலர் வரதுக்கு சான்ஸ் இல்லை. நீங்கள் இந்த 2 ஸ்பின்னர்ஸ் தான் வச்சு ஆடணும். பேக்கப்புக்கு ஒரு பாண்டியா மாதிரி ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. டீம் பேலன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நடுவில் வந்து வாஷிங்டன் உள்ளே கொண்டு வந்து அக்ஷரை ட்ராப் பண்ணதுங்கிறது ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருந்தது. அதில் திருப்பி அதை ரிவர்ட் பண்ணிட்டாங்க. அதை திருப்பி அக்ஷர் உள்ளே வந்ததுக்கப்புறம் டீமோட பேலன்ஸ் பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி நம்பர் 4 திலக் ஆடி இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி இல்லாமல் சூர்யாவே நம்பர் 4 வந்து ஆடி அவர் ஒரு ஃபார்முக்கு வந்த மாதிரி காமிச்சிட்டாரு. ஒரு பெல்டர் ஆஃப் விக்கெட் சேப்பாக்கில் பார்த்தோம். அது ஏன்னா அவங்களே கூட 180 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல பிளாசிட் விக்கெட்டு, வெரி வெரி காம்படிட்டிவ் மேட்ச், ரொம்ப நல்லா இருந்தது. இந்தியன் டீம் நல்லபடியாக செட்டில் ஆயிருக்கு. நம்ம பேசுனது என்னன்னா சஞ்சுவை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் எப்படி சார் பார்க்குறீங்க? சஞ்சு, அபிஷேக் ஓப்பன் பண்ணுறாங்க, இஷன் 1 down வராரு, அதுக்கப்புறம் சூர்யா வந்தார். அதுவே ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருந்தது. இவங்க இப்படி தான் நம்ம போக போகிறோம், இதுதான் நம்ம கணக்கு அப்படின்னு அந்த கால்குலேஷன் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம்னா சஞ்சு தான் வந்து லக்கி சாமா சார் இப்போ இந்தியன் டீமுக்கு. இல்லை, லக்குங்கிறத ஒரு பக்கம் வச்சுக்கலாம். பட் நீங்கள் வந்து சஞ்சுவோட இன்னிங்ஸ் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம ஷார்ப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, அவர் அடித்த ரன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆமாம், இந்த மாதிரியான ஒரு பிளாசிட் விக்கெட்டில் அழகாக ஒரு 50ஆவது அடிச்சிருக்கலாம். அவர் திடீர்னு ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் பார்த்தா. பட் அவர் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு காரியம் பண்ணார். அபிஷேக் சர்மாவை ஃபார்ம் கொண்டு வந்து விட்டார். அவர் அபிஷேக் சர்மாவோட கான்ஃபிடன்ஸ் லெவல் சஞ்சுவோட பேட்டிங்னால பரிமளிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவனுக்கு பழைய கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு அவருக்கு. அதோடு இல்லாமல் முதல்ல நீங்கள் ஒரு 6-7 பால் சஞ்சு வந்து அபிஷேக்கு ஸ்ட்ரைக் கொடுக்காம ஆடினார். அபிஷேக் வந்து ஸ்ட்ரைக்கே வரல. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பால் சிங்கிள் எடுத்தார். சிங்கிள் எடுத்து அடுத்த ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணுற மாதிரி சஞ்சு வந்து அபிஷேக்கை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, டென்ஷன்லாம் ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்தது அந்த பையன் மேலே, இவர் மேலேயும் இருந்தது. பட் ஒரு சீனியர் இல்லையா அவர், அந்த இதெல்லாம் இப்போ நிறைய பார்த்தவர் இவர் வந்து அதனால அதை பற்றி ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்காம தன்னுடைய ஃபார்மை பற்றி ஜாஸ்தி கவலைப்பட்டாரோ இல்லையா தெரியல. அபிஷேக் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணார். அது டீமுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய அடித்தளம் போடுற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சஞ்சு தனக்காக ஆடாட்டாலும் அபிஷேக் டீமுக்காக ஆடின மாதிரி ஒரு அப்ரோச் அதில் தெரிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது. கம்பீர் அந்த அடமட்டிலேருந்து வெளியே வந்துட்டாரோ சார்? சஞ்சு நீ போ, நான் பார்த்துறேன் இல்லை சொல்லணும்னா கம்பீர் வந்து சஞ்சு சப்போர்ட் பண்ணுறவர் தான். பட் நீங்கள் அதனால தான் அவங்களுக்கு வரிசையாக ஒரு 3-4 மேட்ச்லாம் சான்ஸ் கொடுத்தாங்க. சஞ்சுவோட எதிரி கிடையாது கம்பீர். பர்ஃபார்மன்ஸ் இல்லாததுனால வேறு வழி இல்லாமல் அவர் ட்ராப் பண்ண வேண்டியதாக போச்சு. இப்போ வந்து கம்பீரும் சந்தோஷத்தில் தான் இருப்பார். சஞ்சு அவுட் ஆகிட்டு வந்ததுக்கு அப்புறம் முதல் ஆளாக கம்பீர் தான் அவர் வந்து
என்கரேஜ் பண்ணாரு. ஆமா ஸோ அதுதான் அங்க ஒரு நல்ல பாண்டிங் தான் இருக்கு, ஆமா. பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசினாலுமே கூட சஞ்சீவை பொறுத்த வரைக்கும் கம்பீர் நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நீ பண்ணு, இது நல்ல ஸ்டார்ட் அப்படின்னு நேத்து அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண மாதிரி. எல்லாரும் சஞ்சுவை உள்ள பார்த்தீங்கன்னா நல்ல கேமரா ஒர்க் இருந்தது, காமிச்சிட்டு இருந்தான். எல்லாரும் சஞ்சுவை கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. அந்த மாதிரி சஞ்சுவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பீருக்கும் அந்த கோட்டாக்கும் பேட்டிங் கோச் இருக்காரு, ரெண்டு பேருக்கும் பின்னாடி நின்று தோளில் பிடிச்சிட்டு என்னமோ குனிஞ்சு பேசுறதுலாம் நல்லா அந்த ஒரு மாதிரி ரொம்ப நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கேமரா ட்ரெயின் சொல்லுவாங்கல்ல, இந்த நட்புங்கிறது நல்லா நல்லா தென்பட்டது நேற்றுக்கு. டீமில் இந்த மாதிரி பாண்டிங் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. இது டீம் ஒர்க்குக்கு ரொம்ப டீம் யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது. ஓகே, நம்ம பேட்டிங் இந்த சைடில் நீ இப்போ ஒரு 30-40 ரன் உங்கள் டார்கெட், நீங்கள் அதுக்கு விளையாடுங்க வாங்க அப்படின்னு சொன்ன மாதிரியே இருந்துச்சு சார். 110க்கு கம்மி குறையவே இல்லை, அதுக்கு அதிகமாகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் நம்மளோட இந்தியன் டீம் நம்ம யாருன்றதை நம்ம காட்டணுன்ற ஒரு தருணத்தில் விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இது நம்ம இன்னொரு பாயிண்ட் போன இன்டர்வியூவில் நம்ம பேசணும், இந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன். அது பாருங்க, அவங்க உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ரைட் லெஃப்ட் இருந்து தான் 1 டவுன் லெஃப்ட் வந்தானா 2 டவுன் ரைட் வருதா, நீங்கள் அந்த அதனாலேயே அவங்களுக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் ஆட்டோமேட்டிக்காக இருந்தது. ஈவன் ஃபீல்ட் சேஞ்ச் வந்து மூவ் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிம்பாவே வந்து நீங்கள் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து அவங்க அந்த மேட்ச்சில் இல்லை, ஒரு நெகட்டிவாகவே இருந்தது. அவங்களுடைய பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்ரோச் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம தோற்றுருவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே உள்ளே வர மாதிரி தான் இருந்தாங்க அவங்க. அதை வந்து இந்தியன் டீம் வந்து நல்லா கேபிட்டலைஸ் பண்ணாங்க. அவங்களுடைய வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு இல்லை, அதுக்கப்புறம் அந்த போட்டு அடி அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த அவங்க கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் நெகட்டிவிட்டி அவங்க மேலே கபி இருக்குது அப்படின்னு தெரியும் போது டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல. அது அந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷனும் அவங்கள போட்டு ஓட விட்டதும் அவங்க ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஜிம்பாப்வே போலிங்கை வந்து நத்திங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஓகே, அபிஷேக் மாதிரியே தன்னோட இடத்த தக்க வைக்கிறதுக்காக திலக்கும் போராடிக்கிட்டே இருந்தார். நேத்தும் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் சார். ஹெச்பி ஹர்திக் பாண்டியாவும் அந்த ஆட்டிடியூடும் அந்த மேனரிசமும் ஒரு மாதிரி இருந்தாலுமே கூட என் பங்கு நான் விளையாண்டு அதுக்கு நான் இப்படி இருக்கேன் அப்படின்றனால தான் என்னோட ஆட்டிடியூட் அப்படி இருக்குன்ற. அவர் வந்து அவர் ஒரு வேற லெவல் கிரிக்கெட்டர் அவர் ஹர்திக் பாண்டியா. நீங்கள் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் அந்த பாகிஸ்தான் கிட்ட அந்த ஒரு ரிங்கு சிங் கேட்ச் பிடிக்கிறது, இவரு திரும்பி கூட ரிங்கு யாருக்கிட்ட பால் போகுது, அவர் பிடிக்க போறாரா விட போறாரா அதை பற்றிலாம் ஒன்றுமே இல்லை. இந்த பால் பண்ணிட்டு அந்த டெலிவரி ஸ்ட்ரைட்லேயே அப்படியே நேரம் அந்த ரன் த்ரூ இல்லையே ஃபாலோ த்ரூ இல்லையே நேராக பேட்ஸ்மேனை பார்த்து போயிட்டே இருக்காரு. இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டாமினேஷன் சொல்லுவாங்கல்ல, அதில் வந்து கொஞ்சம் அரகன்ஸ்னு கூட சொல்லலாம், கொஞ்சம் திமிருன்னு கூட சொல்லலாம். அந்த திமிருத்தனமான ஒரு டாமினேஷனை இந்தியா காட்டுறாங்க. சில பேர் இதுக்குன்னே வச்சுப்பாங்க. நீங்கள் சிராஜ் வந்து ஒன்றும் இல்லாமல் போய் பேட்ஸ்மேன் போய் முறைப்பார், அந்த அளவுக்கு ஒன்றும் போலிங்கில் இருக்காது. ஆனால் இவர் போய் முறைக்கிறத பார்த்தா இன்னும் அந்த காலத்து வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸ் போடுற மாதிரி இவர் என்னமோ நினச்சிருக்கா மாதிரி நம்மளுக்கு தோணும். விராட் கோலி இருந்து அப்படியே சில பிளேயர்ஸ் அப்படியே சில பேரை இதுக்குன்னே வளர்ப்பாங்க. சில அரசியல் கட்சி வந்து திட்டத்துக்குன்னே சில பேர் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சில இந்த ஒரு டீம் எடுத்தால் இந்த மாதிரியான ஆட்டிடியூட் காட்டக்கூடிய கேரக்டர்ஸ். ஆக்சுவலாக தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி இருக்க மாட்டார். இந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்கிட்டா நீ இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு சில ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஹர்திக் பாண்டியாவோட அவர் காட்டுற ஆட்டிடியூடு வந்து ஃபேண்டாஸ்டிக், அது வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு அவர். பேட்டிங்லேயும் வந்து அவர் அடித்த அந்த குவிக் ஃபயர் ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, என்ன பவருங்க, ஆளை பார்த்தா கொத்தவரங்க மாதிரி இருக்காரு, என்ன பவர் இருக்குது. திலக்கும் சரி, சர்மாவும் வர்மாவும் கை பிடிச்சிடுச்சுன்னா போதும் இந்தியாவுக்கு. அபிஷேக் சர்மாக்கும் திலக் வர்மாவுக்கும் சொல்றேன். இதுக்கும் தூபே கூட நேற்று இறங்கல சார், அதுக்கே இந்த ரன்ல அமைச்சிருக்காங்க 256 அப்படின்னு. ஆமா, அப்படியே பவுலிங் சைடு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நம்ம ரொம்ப கண்டெயின் பண்ணியிருந்துருக்கணுமோ, இவ்வளவு தூரம் விட்டதே கொஞ்சம் விட்டு கொடுத்த மாதிரி. லைக் எங்க எந்த இடத்துல அந்த தப்புகள் நடந்துச்சு சார்? நம்ம கொஞ்சம் வருண் ஆஃப் கலர்ல இருக்காரு, அது என்னன்னு தெரியல. கொஞ்சம் டேவிட் மில்லர் வந்து அவரை கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேக் பண்ணி விட்டுருக்காரு. அதுலேருந்து கொஞ்சம் வருண் ஆஃப் கலர் இருக்க மாதிரி தெரியுது. டூ குட் அ போலர், உடனே வருவார், திருப்பியும் வந்துடுவார்னு வச்சுக்கோங்களேன். அவர்லாம் தன்னுடைய போலிங்கை பற்றி சும்மா கை தூக்கி போட்டு போகிற ஆள் கிடையாது, நிறைய யோசிக்கிற ஆள். அஸ்வின் மாதிரி நிறைய கேமுக்குள்ளே போய் திங்க் பண்ணுற ஆள், பேட்ஸ்மேனை பார்த்து ரீட் பண்ணுற ஆள், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஒரு ஆள். சீக்கிரம் வந்துடுவார், ஹீல் பவுன்ஸ் பேக். பட் கொஞ்சம் ஆஃப் கலரில் இருக்க மாதிரி வருண் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. நீங்கள் நடுவில், ஏன்னா வருண் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரில் இன்வேரியபிளாக ஒரு விக்கெட் எடுக்கிறாள், அதுக்கப்புறம் 2வது ஓவர்லேயும் அநேகமாக ஒரு விக்கெட் விழும், இல்லை அதர் ரெண்டில் விழும். டக்குன்னு ஒரு 2-3 விக்கெட் விழும்போது உங்களுக்கு ரன்ஸ் அவ்வளோ குயிக்காக போகாது. ஏன்னா வரவெல்லாம் உடனே அடிக்க ஆரம்பிக்க மாட்டாங்க, கொஞ்சம் நிற்பாங்க. இது அந்த மாதிரி இல்லை, விக்கெட் விழாததுனால அவங்க கொஞ்சம் ரன்ஸும் அடிச்சுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரோட அனாலிசிஸ் அந்த மாதிரி போகிற மாதிரி போச்சு. செகண்ட் திங், 180 கூட
நீங்கள் துபாய்க்கு 2 ஓவர் கொடுத்தது ஒரு காரணம். ஓகே. அதனால இல்லைன்னா ஒரு 150 தான் வந்திருக்கும்னு வச்சுக்கோங்க, அவங்க அதுக்கு மேலே போயிருக்க மாட்டாங்க. ஓகே. பட் இது வந்து எப்படின்னா, அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மேட்ச் வந்து சூரியகுமார் யாதவும் நம்ம மேனேஜ்மெண்ட் டீமுக்கும் ஒரு புத்துணர்வு கொடுத்துருச்சு. அங்கே எப்போ சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாங்களோ இவங்க ரன் ரேட்டை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா 2 பேரும் செகண்ட் பிளேஸில் லாக் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இந்தியாவோட ரன் ரேட், நெட் ரன் ரேட் கம்மியாக இருந்தது, சவுத் ஆப்பிரிக்கா அது ஜாஸ்தி இருந்தது. நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கரமோட இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஓவர் ஸ்பேர் அடித்தாங்க அந்த 175 ரன்னு. ஸோ அந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிட்டாங்கன்னு இருக்கும்போது இந்தியாவுக்கு வந்து கவலை இல்லை. இந்த கால்குலேட்டர்லாம் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. இனிமேல் என்ன வேணாலும் பண்ணலாம். இனிமேல் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே கோல் மேட்ச் ஜெயிக்கணும். ஓகே. ஆடுற மேட்ச் ஜெயிக்கணும், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. இது கண்டிப்பாக ஜெயிச்சணும். 250 அடித்ததுக்கப்புறம் அதை போய் அவங்க சேஸ் பண்ண போகிறது இல்லை. அந்த அளவுக்கு நம்ம போலிங் ஒன்றும் அவ்வளோ வீக்கு கிடையாது. அதனால கொஞ்சம் ஒரு சின்ன காம்ப்ளசன்ஸு ரிலாக்ஸ் பண்ணாங்க. பெரிய பெரிய இம்பார்ட்டன்ட் போலர்ஸுக்கெல்லாம் கோட்டா தான் ஃபுல்லாக கொடுக்கணும்னு இல்லை, ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு துபாய்க்கெலாம் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்களே தவிர, அதனால கொஞ்சம் ரன் போச்சு. நேற்றை பொறுத்த வரைக்கும் இது நடக்கிறது தான். ஏன்னா இந்த பெல்ட் ஆஃப் அ விக்கெட் நம்ம பார்த்தோம். இந்தியன் டீமோட பர்ஃபார்மன்ஸ் சரி, அவங்களும் பேட் எடுத்துகிட்டு உள்ளே வரவங்க தானே, ரன் அடிப்பாங்கல்ல, அதனால் அதுவும் இருக்கும். ஆனால் இந்த நம்ம எதிர்பார்த்த பயப்படுற அளவுக்கு இந்தியன் போலிங் இல்லை. ஓகே. இல்லை, பென்னட் வந்து ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் அடிச்சு தான் சார் விளையாண்டார். அது அந்த ஸ்பேஸ் ஏன் கிரியேட் பண்ணுறோம், ஏன் அவங்கள கண்டெயின் பண்ண முடியல? ஒரு பிளேயர் அந்த பக்கம் நிற்கிறாங்க அப்படின்றப்போ ஜிம்பாவே டீமை இவ்வளோ தூரம் நம்ம ப்ளே பண்ண விட்டுட்டோமே அப்படின்ற சில வருத்தங்களும் நிறைய பேர்த்துக்கிட்டே இருக்கு. இல்லை, ஜிம்பாவே நல்ல டீமுங்க, நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி கிடையாது. ஆஸ்திரேலியாவை ஜெயிச்ச டீமுங்க அது. அதனால அது ஒன்றும் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி இல்லை. பென்னட் வந்து நல்ல சூப்பர் பேட்ஸ்மேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பே அமையலையே. அவர் ஒரு 2 பிரமாதமாக ஆடிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் 60-70 ரன் பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா அவரு கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அதர் பேட்ஸ்மேன்லாம் ஃபெயில் ஆகும்போது இவர் என்ன தான் ஆடினாலும் அவரை நம்ம வந்து நீ பெரிய தனிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் இருந்து தோக்கிற டீமில் இருந்தீங்கன்னா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது பார்க்கப்படாமலே போய்டும். அது அந்த மாதிரி ஆச்சு நேற்றுக்கு பென்னட்டை பொறுத்த வரைக்கும். பட் ரன்ஸு கொடுத்தது என்னமோ வாஸ்தவம் தான். அக்ஷர் பட்டேலும் வருண் சக்கரவர்த்தியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரன்ஸ் கொடுத்தாங்க. 27 ரன் கொடுத்துருக்காங்க 3 ஓவரில். ஸோ அது அக்ஷரையும் தான் அடித்தாங்க. பும்ரா கிட்டத்தட்ட 21-22 ரன். ஸோ அது வந்து அது விக்கெட்டோட இது பேனிக் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எந்த ஒரு டீமாக இருந்தாலும் சரி 250 ரன் போர்டில் போட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் பண்ணுவாங்க. அதனால் அந்த சீரியஸ்னஸ் இப்போ நீங்கள் 180 ரன் அடிச்சிருந்தா இந்தியா இப்படி போலிங் போட்டிருக்க மாட்டாங்க. ஓகே. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் அடுத்து நம்ம வெஸ்ட் இண்டீஸ் கூட மோதணும் சார். பிளேயிங் 11 இவங்க இதுதானா கன்ஃபார்மாக? நம்ம இதை வச்சு தான் நம்ம போக போகிறோமா வெஸ்ட் இண்டீஸோடைய? கண்டிப்பாக இதை வச்சு தான் போக போகிறோம். வெஸ்ட் இண்டீஸ் வந்து எல்லாமே ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ். அதில் நின்று ஒரு இன்னிங்ஸை ரிவால்வ் பண்ணி ஆடக்கூடிய ஆட்கள்னு யாரும் கிடையாது. எல்லாமே அடிக்கிறவங்க. அடித்தா 250 இல்லைன்னா 120. அந்த டீம் அப்படி தான். ஸோ அவங்களோட பெலிஜரண்ட் கிரிக்கெட்டர்ஸ், அவங்க நேச்சுரல் கிரிக்கெட்டர்ஸ். அவங்களுக்கு ஒன்றும் அடிக்கணும், அவங்களுக்கு அந்த கணக்கு வழக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்களாம் தேவையில்லை அந்த விஷயம். உள்ளே போனோமா அடிக்கிறோம். T20 பொறுத்த வரைக்கும் அடி, அதுதான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளுக்கு ரொம்ப டாக்டிஸாக போடக்கூடிய ஒரு மேஜிஷியன் சொல்லுவாங்கல்ல, ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் மாதிரி ஆட்கள் இருந்தால் ரொம்ப நம்ம அந்த டீமுக்கு, போலிங் டீமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே வருண் சக்கரவர்த்தி இருக்கார், கொஞ்சம் ஆஃப் கலரில் இருக்கார். அதனால் ஒருவேளை எங்கேயாவது அகாமடேட் பண்ண முடிஞ்சால் குல்தீப் உள்ளே வந்தார்னா இன்னும் கூட பெட்டர் இந்தியாவுக்கு. பட் குல்தீப் யார், வருண் சக்கரவர்த்தி இடத்துக்கு இல்லை. வருணை தொடவே முடியாது நீங்கள். குல்தீப்பை உள்ளே கொண்டு வரணும்னா யாருக்கு பதிலாக உள்ளே கொண்டு வருவீங்கிற ஒரு கொஸ்டின் வந்துடும். அதனால் இப்போதைக்கு அன்சேஞ்சு டீம் தான் போவாங்க. ஓகே. இந்த பிளேயிங்கில் வந்தா இருக்கு சார். நான் வெஸ்ட் இண்டீஸோட முந்தின மேட்ச் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 6 விக்கெட் கிட்ட போயிட்டாங்க சார். அங்கே அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு. ஆமாம். இதுக்கு முன்னாடி இருக்கவங்களும் கொஞ்சம் கை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது இன்னும் பெரிய டோட்டலாக வெஸ்ட் இண்டீஸ் அமைஞ்சிருக்கும். அவங்கள நீங்கள் சொன்ன மாதிரி ஜட்ஜ் பண்ண முடியாது. அது எப்படி இருக்க போது அடுத்த மேட்ச் ஞாயிற்றுக்கிழமை வெஸ்ட் இண்டீஸோட நம்ம கணிக்கிற அளவுக்கு இருக்குமா, இல்லை டஃப் இருக்குமா? அதுவும் கொல்கத்தாவில் நடக்குது. இல்லை, இந்தியா அடிச்சிருவாங்க. மேபி ரன்ஸு வேணால் கொடுக்கலாம். இந்தியன் போலிங் கூட இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பேட்டிங், முன்னாடிலாம் வந்து பேட்டிங்கில் இருந்த வீக்னஸை போலர்ஸ் தான் கவர் பண்ணாங்கன்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பட் இப்போ நீங்கள் ஒரு 2 ட்ரிப் அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அண்டு எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா பேட்டிங் கூட பரவாயில்ல போல இருக்குது, சமாளிச்சிருவாங்க போல இருக்குது. போலர்ஸ் ஏன்னா இந்த பும்ரா அண்ட் வருண், இந்த 2 பேரும் உங்களோட ட்ரம்ப் கார்டு. இந்த 2 பேரும் உங்களோட 8 ஓவர்
ரொம்ப ரொம்ப முக்கியம். மீதி இவரையும் எடுத்துக்கோங்களேன், ஹர்ஷ்தீப் எடுத்துக்கோங்களேன், இந்த 12 ஓவர் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல் உங்களுக்கு. மீதி 8 ஓவர் 3 பவுலரை வச்சு ஒப்பேற்றுவாங்க. நம்ம அதையும் ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த 12 ஓவரில் 2 பவுலர் ஸ்ட்ராங்காக வந்தாகணும். ஹர்ஷ்தீப், பும்ரா அண்டு வருண், இந்த மூணு பேரில் இந்த 12 ஓவரில் 2 பவுலர்ஸ் பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணினா இந்தியாவுக்கு சேஃப், எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லை 3 பவுலரில் 3 பவுலர் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா மீதி இருக்கிற 3 பவுலர் 8 ஓவர் போட போகிற 3 பவுலர்ஸ் கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது எதுவும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இந்தியன் போலிங் வந்து கொஞ்சம் டைட்டன் பண்ணணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பட் அவங்க எல்லாருமே ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ். அவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க 83 for 7 அவங்க வெஸ்ட் இண்டீஸ். 176 எப்படி போனாங்கன்னே தெரியல. ஜேசன் ஹோல்டர்லாம், ஆனால் ஜேசன் ஹோல்டர் இப்போ வந்து ரொம்ப நல்லா பேட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா பேட் பண்ணுறாரு ஆஃப் லேட். பழைய மாதிரி இப்போ சிஎஸ்கேலாம் ஆடும்போது இருந்தார், அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ரெஸ்பான்சிபிளாக ஆடுறாரு. அதே மாதிரி ஷெப்பர்ட்லாம் வந்து எல்லாம் போலர்ஸ், அவங்களாம் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ். அவங்க வந்து அடிக்கிறது வந்து ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அவங்க அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட போய் எப்படி இது ஆன்சன்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. போலிங் அன்னைக்கு கச்சாமச்சான் அடிச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்தியா அடிச்சாங்கல்ல நேற்றுக்கு, அந்த மாதிரி எங்கே போட்டாலும் அடிக்கிறான்டானுவாங்களா, அந்த மாதிரி ஆகிடும். பட்டு கண்டெயின் பண்ணுவாங்க. நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்கிறதுனால. நேற்று மேட்ச்சில் பாருங்கள், அந்த ஹுசைனை ட்ராப் பண்ணாங்க பாருங்கள். அந்த மாதிரி முட்டாள்தனம் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி அகில் ஹுசைனை ட்ராப் பண்ணாங்களா? அதே மாதிரி நீங்கள் இவங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சவுத் ஆப்பிரிக்கன் டீமில் கேஷவ் மகாராஜ் தவிர இன்னும் ஒரு நல்ல ஸ்பின்னர் இருந்திருந்தாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் பொட்டலம் கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் அது இல்லாததுனால ஃபாஸ்ட் பாலர்ஸே போட்டுட்டு இருந்ததுனால பாஷெல்லாம் போட்டு பாஷெல்லாம் அடித்தாங்க. ஸோ ஹேப்பன்ஸ், கிரிக்கெட்டில் அந்த மாதிரி நடக்கும். அதுக்கு ஏற்ற ஒரு போலிங் பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்கணும். இந்தியா கிட்ட இருக்குது. ஓகே, அடுத்த மேட்சும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்னும் உங்களை சந்திக்கிற உங்களுக்கு எழுதுறாங்க.